வணக்கம் தணிகை. இந்த சாதனையாளர்கள் நிகழ்ச்சியில கடந்த 35 ஆண்டுகளாக தணிகையுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் அசோசியேட் டைரக்டர் அவர்களின் பயணங்களை பற்றியும் அவர்கள் சாதித்த பல சாதனைகளை பற்றியும் அவர்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க தணிகைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட மாத வருமானம் என்னவா இருந்தது? நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு 1500 ரூபாய் சேலரி கிடைக்கும். அது இல்லாத எனக்கு எக்ஸஸா எதுவாவது கிடைக்கும். ஓகேம்மா, தணிகை உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல உங்களை அறிமுகப்படுத்தியது யாரு? இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? தணிகையில என்ன அறிமுகப்படுத்துனது எம்டி வெற்றி செல்வம் சாருக்கு என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சூப்பர்மா. தணிகையில உங்களுடைய ஆரம்ப பயணம் எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. நான் 2001 தணிகைக்கு வந்தேன். 2001 வந்தேன்னாக்கா ஹாஸ்பிட்டல் அது வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இங்கே வந்த பிறகு நிறைய பேர் சொன்னாங்க ரியல் எஸ்டேட்டுக்கு போன்றா அப்படி இப்படின்னு எதுவும் நிறைய கிண்டல் பண்ணாங்க. நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. ஆனால் எனக்கு வெற்றி செல்வம் சார் நிறைய ஊக்கம் கொடுத்து தணிகையில் வந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லா பண்ணார், சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த டைமில் ஒரு வருஷம் நான் சேல் எடுக்கல. ஒரு வருஷம் சேல் எடுக்கட்டாலும் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம், இதை விட்டுட்டு போயிடலான்னு கூட சில பேர் சொன்னாங்க. நான் போக மாட்டேன், தணிகையில் தான் இருப்பேன். எனக்கு தணிகைன்றது ஒரு தாய் வீடு மாரி. எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க பெரிய சார், வெற்றி செல்வம் சார் அந்த டைமில். அதுக்கப்புறம் அசோக் சார் வந்தார், மணி சார் வந்தார். இவங்கெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால ஃபுல்லாக நான் தணிகையில் ஒர்க் பண்ணேன். அன்னைக்கு சேல் எடுக்க ஆரம்பித்து இன்ன வரைக்கும் நான் சேல் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சேல்லாம் நான் கம்மியாலாம் எடுக்க மாட்டேன், நிறைய எடுப்பேன். இப்போ பார்த்து என் ஊரில் இருக்கிறவங்க என்ன அன்னைக்கு கிண்டல் பண்ணாங்க, என்னை பார்த்தா நான் போனா எனக்கு வணக்கம் பண்றாங்க. அந்த அளவுக்கு நான் தணிகையில இருக்க, நான் வளர்ந்துருக்கேன். ஓகே, கிரேட்மா. தணிகைக்கு நீங்க வந்த பிறகு உங்களோட எந்தெந்த கனவுகள் எல்லாம் நனவாச்சு? நான் அப்ப இருந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தரமட்டம். எனக்கு அப்பா அம்மா சைடில் எந்த சொந்த பந்தமும் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடையாது. என் பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாற்றணும், ஒரு நிர்வாகத்தில் நான் இருக்கிறேன்னா நல்ல ஒரு நிர்வாகம், தாய் தந்தையை எனக்கு பார்த்துக்கிற நிர்வாகம் இது. அந்த நிர்வாகத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கனவு ஃபுல்லாக நினைவாச்சு. 25 சவரம் நகை போட்டேன்,